ஓம் குருவடி திருவடி சரணம். என்னை வழிநடத்தும் குருநாதர்களுக்கும் தெய்வங்களுக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும் குரு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிவகரையா பாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேதங்களை எதிர்த்து ஐயா பாடலை, அதை தாண்டி நிறையா படிநிலைகள் இருக்குது அப்படின்றது இந்த பாடல் உணர்த்தும். வழக்கம் போல் ஒவ்வொரு பாட்டும் ஆழமானவை தான். இந்த பாட்டு என்னன்னு பார்க்கலாம். அண்டர்கோன் இருப்பிடம் அறிந்துணர்ந்த ஞானிகள் பண்டறிந்த பான்மை தன்னை யாரறிய வல்லரோ, விண்ட வேத பொருளையன்றி வேறு கூற வகையிலா, கண்ட கோயில் கைவது தெய்வமென்று கையெடுப்பதில்லையே. இந்த பாடலோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வழக்கம் போல் இந்த பாட்டில் பார்த்திங்க அப்படின்னா, சிவகரையா ஞானிகள், இறைவனை உணர்ந்த ஞானிகளை பார்த்து கேட்குறாரு. தியானத்தில் ஒரு உச்சத்தன்மையில் உங்கள் உடல் கடந்து இந்த பிரபஞ்சத்தோட எல்லையில் அண்டர்கோன் இருப்பிடம், இறையின் இருப்பிடம், அண்ட சராசரம் எல்லாம் விரிந்திருக்கும் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அந்த எல்லை வரைக்கும் எல்லா பக்கமும் தனக்குள்ளேயும் அந்த பிரபஞ்சத்தோட எல்லை வரைக்கும் உணர்ந்த ஞானிகளே, அந்த 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 தன்மை என்ன அப்படின்னு உங்களால் விளக்கி சொல்ல முடியுமா? பண்டறிந்த பான்மை தன்னை யாரறிய வல்லரோ, இறைவனோட உண்மையான விஷயம், சொரூபம், தன்மை இதுதான் அப்படின்னு உங்களால் சுட்டி காட்ட முடியுமா அப்படின்னு தவம் பண்ணுறவங்கள, இறைவனை உணர்கிறவங்கள எல்லாத்தையும் பார்த்து சிவகரையா கேட்குறாரு. விண்டு வேத பொருளை அன்றி வேறு கூற வகையிலா, வேதங்கள், மந்திரங்கள் இதை மட்டுமே ஜபிச்சுக்கிட்டு இதை சார்ந்த வாழ்க்கை மட்டும் வாழ்ந்துட்டு இருக்கிற அவங்கள குறை சொல்லலை ஐயா, ஆனால் அது ஒரு படிநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தாலும் இறைவனை உணர்கிறதுக்கு மந்திரங்களும் வேதங்களும் உச்சாரணம் பண்ணுறீங்க. அதை தாண்டி உங்களுக்குள்ளே எப்போ போய் அவரை பார்க்க போகிறீங்க? இறைவனை தனக்குள்ளேயும் இந்த பிரபஞ்சத்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் உணர்ந்தவங்க வேதங்களை மட்டும் உச்சாரணம் பண்ண மாட்டாங்க. அதை தாண்டி அவங்க அகத்திலேயே அதை உணர ஆரம்பிப்பாங்க. அவங்க தெய்வம் இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு கோயிலாக தேடி சுற்றிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க இருக்கிற இடத்துல இறைவனை எப்படி உணரணும் அப்படின்ற ஒரு படிநிலைக்கு இறைவனை உணர்த்துவார். அவரை உணர்த்துவாங்க. இதுதான் சிவகரையா சொல்கிறாரு. அந்த மாதிரி சித்த நிலையில் இருக்கிறவங்க கண்ட கோயில் தெய்வம் என்று கையெடுப்பதில்லையே. தெய்வங்களை வெளியே தேடி சுத்த மாட்டாங்க. வேதத்தை உச்சாடனம் பண்ணி மட்டும் தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்த மாட்டாங்க. அதை தாண்டின விஷயங்களையும் நோக்கி அவங்க போவாங்க. வேதாந்தம் சித்தாந்தம் கடந்த நாதாந்த மோன நலமே பராபரமே அப்படின்னு தாய்மனவரையா பாடுற மாதிரி, வேதம் சித்தாந்தம் நாதம் கடந்து மோனமாக நிசப்தமாக இருக்கும் இறைவன். இது மட்டும்தான் சொல்லிட முடியுமா? கிடையாது. இதற்கு ஒரு எல்லையே கிடையாது. அதனால தான் சிவகரையா கேட்குறாங்க, அண்டர்கோன் இருப்பிடம் அறிந்துணர்ந்த ஞானிகள். அந்த தன்மை என்ன, இறைவனோட தன்மை என்னதா அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? வேதங்களை மட்டும் நீங்கள் உச்சாரணம் பண்ணால் போதுமா? இல்லை போகிற கோயிலில் எல்லாம் கோயிலாக சுற்றினா மட்டும் இறைவனை உணர்ந்துருவீங்களா? நல்லா ஒரு படிநிலை. இதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. இதுக்கு ஒரு எல்லையும் கிடையாது.
இறைவன்ட பூரணமாக சரணாகதி அடைஞ்சு என்ன உங்களுக்குள்ளே உணர்த்துங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு உணர்த்துங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு சாதகத்தை இறைவனே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஏதோ ஒரு குறிப்பில் அது உங்களுக்கு உணர்த்தப்படும். அது யோகமாக இருக்கலாம், இல்லை பக்தி மார்க்கமாக இருக்கலாம், இல்லை ஒரு இசையாக இருக்கலாம், இல்லை நீங்கள் செய்கிற வேலையே பரிபூரணமாக மனப்பூர்வமாக இறைவனை உணர்ந்து செய்யலாம். அது எப்படின்றது அந்தந்த ஜீவனுக்கும் இறைவனுக்கும் நடக்கிற சூட்சமான விஷயம். பிறந்து இறந்து பிறந்து இறந்து சுழந்துகிட்டு இருக்கிற இந்த சுழற்சியில் இறைவனோட அருள் பரிபூரணமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளை அவரை உணர்ந்து மேற்கொண்டு அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியும். இந்த பாட்டோட பொருள், இறைவனோட தன்மை, ஞானிகளை பார்த்து அவர் கேட்குற கேள்வி, வேதங்களை உச்சாடனம் பண்ணுறதுனால மட்டுமே அவர் உணர முடியாது, அதை தாண்டி இறைவன் இருக்கிறாரு, கோயில் கோயிலாக சுற்றினா மட்டும் அவர் இருக்க மாட்டார்ன்றதை சிவாக்கிரையா இந்த பாட்டில் சொல்கிறாங்க. மேற்கொண்டு இன்னொரு பதிவில் சந்திப்போம். சிவம்.